மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் அனுதின ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்தண்டையிலே நாங்கள் வருகிறோம். தகப்பனே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தங்களை நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 உள்ளதான வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை நேர்த்தியாய் செய்து ஜெயம் எடுக்க ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் பலப்பட வேண்டும் என்று சொல்லி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சத்துவம், உம்முடைய வல்லமை ஆவியானவருடைய பலனாய் எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஆவியினால் நிரப்பப்பட, ஆவியினால் நடத்தப்பட, ஆவியினால் போதிக்கப்பட, பரிசுத்த ஆவியானவரினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் உணர்த்தப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய பலன் ஆண்டவரே, ஆவிக்குரிய யுத்தங்களை ஊழியங்களிலே, குடும்பங்களிலே, சபைக்கடுத்த காரியங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பூரணமாய் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, இனி நாங்கள் அல்ல, உம்முடைய பலன், உம்முடைய சத்துவம், உம்முடைய வல்லமை பரிசுத்த ஆவியினால் நித்தமும் எங்களுக்கு அருளப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியதான தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவரே நாங்கள் அலட்சியப்படுத்தாதபடிக்கு, சாங்குபோங்கமாய் இருந்து விடாதபடிக்கு, பிசாசினுடைய தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி ஆண்டவரே எங்களுக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, சகலவிதமான துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ளதான பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் இருக்கிறபடியினால் நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவரே அவர்களை எதிர்த்து நிற்க, அவர்களை எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடித்தவர்களாய், உம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் நாங்கள் செய்து முடித்தவர்களாய், நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் விளங்குவதற்கு ஆண்டவரே சத்தியம் என்னும் கச்சையை எப்பொழுதும் நாங்கள் அணிந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும். உம்முடைய வேதமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே, அது ஒரு கச்சையை போல நாங்கள் கட்டிக்கொண்டவர்களாய் உம்முடைய வேத வசனத்திலே தகப்பனே நாங்கள் காணப்பட உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். நீதி என்னும் மார்க்கவசம், இந்த சத்தியம், இந்த நீதி எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் அடையக்கூடிய ஆவிக்குரிய பலன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை எங்களுடைய கால்களிலே எப்பொழுதும் தொடுத்தவர்களாய் இருக்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய கால்கள் ஆண்டவரே தகவல் மான்களின் கால்களைப் போல சுவிசேஷகத்தை அறிவிக்கிறவனுடைய கால்கள் பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் சுவிசேஷகத்தினாலே ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷகத்தை எப்பொழுதும் சுமந்து செல்லுகிற பாதை ரட்சையை உடையவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பொல்லாங்கன் ஈயக்கூடியதான எல்லா விதமான அவிசுவாசத்துக்கு அடுத்ததான அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய், நிர்மூலமாக்கத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தை ஒரு கேடகத்தை போல பிடித்து கொள்ள
எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டான இரட்சணியம் என்னும் தலைச்சீராவே எங்களுடைய தலையிலே எப்பொழுது நாங்கள் அணிந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய், நாங்கள் மீட்கப்பட்டவர்களாய், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய சிரசின் மீது முடிசூட்டப்பட்டிருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடியதான வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் ஜெபத்திலே பயன்படுத்த, பிசாசுக்கு விரோதமாய் விசுவாசத்திலே பயன்படுத்த எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அதோடு கூட ஆண்டவரே, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே நாங்கள் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்திலே கர்த்தர் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்தமும் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் அணிந்து கொள்ள, தரித்து கொள்ள, அவருடைய இரட்சணியத்தை, அவருடைய சத்தியத்தை, அவரை பற்றும் விசுவாசத்தை, சுவிசேஷகத்தை ஆண்டவரே, நீதியை நாங்கள் தரித்து கொண்டவர்களாய், வேத வசனத்தை பட்டயமாய் எடுத்துக்கொண்டவர்களாய் நித்தமும் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் விழித்திருக்கிறவர்களாய், நாங்கள் ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ண விழித்திருக்க உதவி செய்யும்படியாய் சகல பரிசுத்தவான்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, இன்னும் எங்களுடைய இனஜன பந்துக்கள், உற்றார் உறவினர்கள், கூட பிறந்த ஒவ்வொருவருக்காகவும் உறுதியோடு கூட செபிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய யுத்தத்தை நாங்கள் நித்தமும் செய்கிற தேவ பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு நித்தமும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தினாலே அது நிமித்தமாய் நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய், எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர்களாய், எங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறவர்களாய் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஆடுகளை ஆண்டவரே உத்தமமாய் மேய்க்க, அவைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காத்து கொள்ள நாங்கள் மந்தையின் மேலே விழிப்பாய் இருக்க, ஆண்டவரே ஜாக்கிரதையாய் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நித்தமும் செபிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.